வணக்கம் அன்பு உறவுகளே, தேவரப்பமின் தேவரின செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். செய்திகள் வாசிப்பது பூவை மா ஜெயக்குமார் தேவர். இன்று முக்குளத்தின் மாவீரன் என அனைத்து முக்குளத்து இளைஞர்களாலும் போற்றப்பட்ட பசும்பொன் தேசிய கழகத்தின் நிறுவனர் அமரர் திரு வெள்ளைச்சாமி தேவர் அவர்களின் 44வது பிறந்தநாள் விழா இன்று உலகம் முழுவதும் உள்ள முக்குளத்தோர் மக்களாலும் பசும்பொன் தேசிய கழகத்தின் நிர்வாகிகளாலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இன்று சென்னையில் உள்ள மனநலம் குன்றியோருக்கான பாதுகாப்பகத்தில் மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு நியமத் அவர்களின் தலைமையில் அறுசுவை விருந்து படைக்கப்பட்டது. இதை பற்றி பசும்பொன் தேசிய கழகத்தின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திரு சரணகணேஷ் அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவிக்கும் பொழுது, 44வது பிறந்தநாள் விழாவிலே உங்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டிய நாங்கள் உங்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய பாவிகளாகிவிட்டோம் என இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டதாக தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த மாதம் மேல அனுப்பானடியில் தேவர் சமுதாயத்திற்கும் மாற்று சமுதாயத்திற்கும் இடையே கம்மாய் குத்தகை எடுப்பதில் இருவருக்கும் சிறு மோதல் ஏற்பட்டது. அப்போது தேவர் தேசிய பேரவை தலையிட்டு சட்டப்பிரிவு 107 கீழ் இரு சமுதாயத்தினரையும் அழைத்து பேசி சுமூக முடிவு எட்டப்பட வேண்டும் என காவல்துறையை வலியுறுத்தியிருந்தனர். இதை சற்று கவனக்குறைவாக எடுத்துக்கொண்ட காவல்துறையின் மெத்தன போக்கால் இன்று மீண்டும் இரு சமுதாயத்தினரிடையே மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை சமயநல்லூர் காவல் நிலையத்தில் இரு தரப்பினரும் புகார் மனு அளித்துள்ளனர். இதை அறிந்த தேவர் தேசிய பேரவையின் மாநில தலைவர் திரு KC திருமாரஞ்சி அவர்கள் தேவர் தேசிய பேரவையின் மாநில இளைஞரணி தலைவர் திரு KR சித்தன் அவர்களை நேரில் அனுப்பி காவல் நிலைய ஆய்வாளரிடமும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடமும் சட்டப்பிரிவு 107 கீழ் இரு சமூகத்தினரையும் அழைத்து பேசி சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்திருக்கின்றனர். இதை பற்றி தேவர் தேசிய பேரவையின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு KR சித்தன் அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்த பொழுது, தேவர் தேசிய பேரவையின் மாநில தலைவர் திரு KC திருமாரஞ்சி அவர்கள் வலியுறுத்தியது போல 107 பிரிவின் கீழ் இரு சமுதாயத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் இது சுமூகமாக முடிந்திருக்கும். காவல்துறையின் மெத்தன போக்கால் இந்த மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேவர் தேசிய பேரவை அனைத்து சமுதாயத்தினமும் நல்லிணக்கத்தோடு செயல்பட விரும்புகிறது என தகவல் தெரிவித்திருக்கிறார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தந்தை என அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் அகில இந்திய பொருளாளர் திரு அசோக் கோஷ் அவர்கள் நேற்று சென்னை வந்திருக்கிறார். அவரை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தொழிற்சங்கமான TUCCயின் தமிழ் மாநில தலைவர் திரு ஆனந்த முருகன் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். இதை பற்றிய செய்தி சேகரிக்க சென்ற நமது செய்தியாளர் தனது சொந்த காரணங்களுக்காக அவர் சென்னை வந்துள்ளதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்று சென்னையில் வடபழனி RKV ஸ்டுடியோவில் முக்குளத்தூர் பிலிம் சார்பாக என்னை விட்டு பிரியாதே என்ற திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பும் ஊடகத்திற்கு ஒடிநாடா வெளியீடு விழாவும் நடைபெற்றது. இதன் நிறுவனர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் தெரிவித்திருக்கிறது, தேவர பிலிம்ஸ் என்ற பிலிம்ஸுக்கு பிறகு தேவரின் பெயரால் சினிமா துறையில் எந்த நிறுவனமும் நிறுவப்படவில்லை. அதை போக்கும் விதமாக முக்குளத்தோர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சினிமா துறையில் முக்குளத்தோர் பிலிம்ஸ் நிறுவப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் முக்குளத்தோர் வரலாற்றுகளை படைக்கக்கூடிய பல படைப்புகளை படைக்க காத்திருக்கிறது என தெரிவித்திருக்கின்றனர். இதில் சென்னையில் உள்ள அனைத்து முக்குளத்தோர் சார்பாக இருக்கக்கூடிய உறவுகளும் சமுதாய தலைவர்களும் கலந்து கொண்டு முக்குளத்தோர் பிலிம்ஸிற்கான வாழ்த்துக்களை பரிமாறியுள்ளனர். மேலும் நேற்று சென்னையில் சென்னை வாழ் முக்குளத்தோர் பாசறையின் நிறுவனர் திரு ஜாக்குவார் நாதன் அவர்களையும் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் திரு CMT ராஜேஷ் அவர்களையும் ஆல் இந்தியா தேவர் குரூப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக சந்திக்கப்பட்டது. எதிர்வரும் 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது பற்றி இருவருடனும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. விரைவில் ஆல் இந்தியா தேவர் குரூப்பின் சார்பாக அனைத்து தலைவர்களின் சங்கமம் மதுரையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். நன்றி, வணக்கம் உறவுகளே. தொடர்ந்திருப்போம், தொடர்பில் இருப்போம். உள்ளதை உள்ளதென்போம், அல்லதை இல்லை என்போம். சரி என்றால் சார்ந்து நிற்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். அகில உலகத்திலும் பறந்து விருந்திருக்கக்கூடிய தேவரணத்திற்காக தொடர்ந்து ஒலிக்கும் தேவரண செய்திகள் வெளியீடு ஆல் இந்தியா தேவர் குரூப், தேவர் FM, மருது TV. செய்திகள் தயாரிப்பு உஸ்லை AR வினோத்குமார், தலைமைச் செய்தியாளர் ஆல் இந்தியா தேவர் குரூப். நன்றி, வணக்கம் உறவுகளை. மீண்டும் நாளைய செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்.